எவ்வளோதான் ஃபேஸ் பேக் இருந்தாலும் இன்னும் ஒரு நல்ல ஃபேஸ் பேக் இருக்காதா அப்படின்னு தேடிட்டே தான் இருப்போம் எல்லாரும். ஆரஞ்சு தோல் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஈவன் சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது. சில பேர் இதில் வந்து குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஆரஞ்சு பீல் பவுடர். இந்த மாதிரி பல விதமான ஹெர்ப்ஸும் பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும். வெயிலில் நிறைய போகிறதுனால அவங்களுடைய நெத்திலாம் கருத்து இருக்கு. ஸோ நிறைய பேருக்கு நெத்தி சீக்கிரமாக கருத்துடுறது வெயிலில் போகிறதுனால. அந்த கருமை போகிறதுக்கு பல வருஷங்களே ஆகிடுது. ஃபேஸ் வந்து காம்பினேஷனாக இருக்குது. ஸ்கின் நீங்கள்லாம் ஆயிலியாக இருக்குது, இந்த இடம் வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ ஒரு காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். அண்ணாமலை இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸில், ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். குமுதம் ஸ்நேகிதி நேயர்களுக்கு வணக்கம். நான் பியூட்டி தெரபிஸ்ட் வசுந்தரா. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம எல்லாருக்கும் பிடிச்சது தான் ஒரு ஃபேஸ் பேக். எவ்வளோதான் ஃபேஸ் பேக் இருந்தாலும் இன்னும் ஒரு நல்ல ஃபேஸ் பேக் இருக்காதா அப்படின்னு தேடிட்டே தான் இருப்போம் எல்லாரும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபேஸ் பேக்கை இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். எல்லாருக்கும் சூட்டபிளாக இருக்கும், நல்லா பிரைட்னஸ் கொடுக்கும், வெயிலில் போய் கருத்து இருக்கிற அந்த டேன் எல்லாத்தையும் போக்கிடும். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ஒரு நல்ல ஹெல்த்தி க்ளோ கொடுக்கும். எல்லாருக்கும் தேவை அதுதான். கலர் இம்ப்ரூவ்மெண்ட் இல்லைன்னா கூட ஒரு ஹெல்த்தியாக ஒரு க்ளோ கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் எப்படி செய்யணுன்றதை பாருங்கள். ஃபஸ்ட் நான் வந்து வாட்டர் கொஞ்சம் பாயில் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு 300 ml வாட்டர் நான் பாயில் பண்ணிக்கிறேன். அதில் நான் போட போகிறது என்னென்னா, அந்த ஆரஞ்சோடைய தோல். ஆரஞ்சு தோல் நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லது. ஈவன் சாப்பிட்றது கூட ரொம்ப நல்லது. சில பேர் இதில் வந்து குழம்பெல்லாம் வச்சு சாப்பிடுவாங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஆரஞ்சோடைய மேல் தோலை நல்லா கசக்கிட்டு இதை வந்து நம்ம தண்ணியில் போட்டுடலாம். சின்ன குழந்தையாக இருக்கும் போது இதை கண்ணிலலாம் நம்ம இப்படி பண்ணி விளையாடி இருக்கோம். ஸோ எல்லாருக்கும் வந்து ஒரு சுருக்குன்னு இருக்கும், ஆனால் அது வந்து ரொம்ப நல்லாவும் இருக்கும். கண்ணை நல்லா கிளியர் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். நல்லதா கெட்டதான்னு தெரியாது, ஆனால் ஸ்கின்னுக்கு போடும்போது, தலைக்கு போடும்போது ரொம்ப நல்லது. ஹேர் பேக்கில் மிக்ஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ் பேக்கில் இதை மிக்ஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆரஞ்சு பீல் இது வந்து ஃப்ரெஷ் ஆரஞ்சு. ஸோ இந்த மால்டா ஆரஞ்சு அந்த மாதிரி ஆரஞ்சு நீங்கள் கேட்டு வாங்கலாம். ஏன்னா அதில் வந்து ஆயில் நிறையா இருக்கும். அதனால் அதை போட்டு கொஞ்ச நேரம் நல்லா பாயில் ஆகட்டும், அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு பார்க்கலாம். அட்லீஸ்ட் ஒரு 10 to 15 minutes நம்ம வந்து இது நல்லா பாயில் பண்ணட்டும். அதில் இருக்கக்கூடிய எண்ணெய்கள் மெயினாக வந்து விட்டமின் சி அதிகமாக இருக்கும் இதில். ஸோ அந்த விட்டமின் சி, மற்றபடி அதில் இருக்கக்கூடிய எண்ணெய் சத்து, இது எல்லாமே ரொம்ப நல்லது. ஸோ எல்லா டைப் ஆஃப் ஸ்கின்க்கும் சூட்டபிளாக இருக்கும். ட்ரை ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும், ஆயிலி ஸ்கின்னுக்கும் நல்லாயிருக்கும். சம்மர் டைமில் நம்ம ஸ்கின்லேருந்து நிறைய ஆயில் லூஸ் அவுட் ஆகிட்டே இருக்கும், பருக்கள் வரும், சில பேருக்கு கட்டிகள் வரும். ஸோ இந்த மாதிரி சீசனில் இது ரொம்ப நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இதால் எடுத்து முகம் கழுவினா கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வந்து இதை ஒரு பேக்கில் மிக்ஸ் பண்ண போகிறோம். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ நான் வேணுன்ற அளவு இதில் எடுத்துக்கிறேன். ஸோ வடிகட்டி எடுத்துருங்க. இந்த தண்ணியை நம்ம வந்து ஃபேஸ் பேக் மிக்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். இப்போ நான் யூஸ் பண்ண போகிறது ஆரஞ்சு பீல் பவுடர். இந்த மாதிரி பல விதமான ஹெர்ப்ஸும் பவுடர் ஃபார்ம்லேயும் இருக்கும், ஹெர்ப் ஃபார்ம்லேயும் இருக்கும். ஸோ பவுடர் ஃபார்மில் இருக்கிற ஆரஞ்சு பீல் பவுடர். ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவு இருந்தால் போதும். நான் அதில் ஆரஞ்சு வாட்டர், ஆரஞ்சு எசன்ஸ்ன்னு சொல்லலாம், இல்லை ஆரஞ்சு வாட்டர், இதை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தேவையான அளவு சேர்க்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. இது நம்ம ஃபேஸில் போட்டுட்டு பார்க்கலாம் எவ்வளோ பிரைட்டாக இருக்குது, எவ்வளோ சாஃப்டாக ஆகுது ஸ்கின் அப்படின்றத பார்க்க முடியும். இன்றைக்கி நமக்கு மாடலாக இருக்கிறவங்க ரம்யா வெயிலில் நிறைய போகிறதுனால அவங்களுடைய நெத்திலாம் கருத்து இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு நெத்தி சீக்கிரமாக கருத்துடுறது வெயிலில் போகிறதுனால. அந்த கருமை போகிறதுக்கு பல வருஷங்களே ஆகிடுது. அந்த அளவுக்கு இந்த இடத்துல ஒரு ப்ரொடெக்ஷனே இல்லை. ஃபேட் இங்கே அவ்வளோவா இல்லாதனால சீக்கிரமாக இந்த இடம் கருத்துரும். அதுவும் பைக்கில் போகிறவங்க, வெயிலில் நடந்து போகிறவங்க, அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு இந்த மாதிரி சீக்கிரமாக கருத்துடுறது. இவங்களுக்கு இப்போ தான் பிகினிங் ஸ்டேஜ், அதனால் இப்போவே நம்ம கேர் எடுத்தோம்னா அந்த கோடு மாதிரி ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். அதனால் இப்போ ரம்யாவுக்கு நம்ம
ஃபேஸ் நல்லா தொடச்சிட்டு ஆரஞ்சு பீல் பவுடர், ஆரஞ்சு வாட்டர் ஒரு ஆரஞ்சு எசன்ஸ் இதை மிக்ஸ் பண்ணி அவங்களுக்கு ஒரு ஃபேஸ் பேக்காக போட போகிறோம். ரொம்ப ஈஸி, நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ரம்யாவோட ஃபேஸ் வந்து காம்பினேஷனாக இருக்குது. ஸ்கின் நீங்கள்லாம் ஆயிலியாக இருக்குது, இந்த இடம் வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ ஒரு காம்பினேஷன் ஸ்கின் அப்படின்றது நிறைய பேருக்கு அந்த மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்து நீங்கள் ட்ரீட் பண்ணணும். மேட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணும்பொழுது கொஞ்ச நேரம் ஆகும் அதை எடுக்கிறதுக்கு. ஏன்னா அது வந்து அதில் க்ரீம் எதுவும் இல்லாதனால ரொம்ப நேரம் இருக்கும். நம்ம காலையில் போட்டால் மதியம் வரையில் அப்படியே இருக்கும் இந்த லிப்ஸ்டிக். பட் அப்பப்போ நம்ம அதை எடுக்கிற மாதிரி லிப்ஸ்டிக்காக இருந்தால் பெட்டர். இல்லைன்னா நம்ம லிப்ஸ் ரொம்ப ட்ரை ஆகிடும். ஆல்மோஸ்ட் வந்துருச்சு. எவ்வளோ லிப்ஸ்டிக் இருக்குது பாருங்கள். ஆனால் நிறைய பேருக்கு மேட் லிப்ஸ்டிக் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அது சீக்கிரம் போகாமல் இருக்குல்ல, அதனால. ஸோ இப்போ அவங்களுடைய ஃபேஸ் நம்ம தொடச்சிருக்கோம், லிப்ஸையும் தொடச்சிருக்கோம். அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆரஞ்சு ஃபேஸ் பேக். ஸோ அதை போடுறேன் பாருங்கள். ஆரஞ்சு எசன்ஸும் ஆரஞ்சு பவுடர், ஆரஞ்சு பீல் அதாவது மேல் தோலோட பவுடர் அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ இதை நான் யூஸ் பண்ணுறேன். அவங்களுக்கு கூலிங்காக இருக்கும். நெத்தியில் ஏற்பட்டிருக்கிற கருமை, டேன் இதை வந்து கம்ப்ளீட்டாக எடுத்துரும். அது சின்ன சின்ன கட்டிகள்லாம் இருக்குது இவங்களுக்கும், அதெல்லாம் சரியாயிடும். ஸோ சம்மர் டைமுக்கு ரொம்ப நல்ல ஒரு பேக் இது. நம்ம எவ்வளோ பேக் தான் போட்டாலும் சம்மர் வந்து சம்ஹவ் நம்மளை பீட் பண்ணி நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமை கொடுக்கும். அந்த டைமில் நம்ம இந்த மாதிரி ஹெர்பல்லாம் யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஹெர்பல் திங்ஸ் யூஸ் பண்ணும்பொழுது சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் இருக்கும், இல்லை ரொம்ப குறைவாக இருக்கும். ஃப்ரூட்ஸ்லேருந்து வெஜிடபிள்ஸ்லேருந்து எடுக்கிறதுனால சைடு எஃபெக்டே இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ இது போடும்போது ரொம்ப கூலாக இருக்கும், டைட்டாக இருக்கும் ஸ்கின். உள்ளே இருக்கிற அழுக்குகள் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரும். அது மட்டும் இல்லாமல் இறந்த செல்கள் எல்லாத்தையும் எடுத்துரும். அதனால் அவ்வளோ பிரைட்டாக இருப்பாங்க. ஸோ வேறு எதுவும் தேவையாக இருக்காது. ஃபேஸ் நல்லா கிளென்ஸ் பண்ணிவிட்டு இந்த ஆரஞ்சு பீல் பவுடர், ஆரஞ்சு பீல் எசன்ஸ் மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். சிம்பிளானது தான். இது கூட நம்ம ட்ரை பண்ணலாம். நீங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணலாம். ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி பார்க்கலாம். டைம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து அவங்களோட பேக்கை வந்து மாய்ஸ்ட் பண்ணுறோம். எப்போவுமே பேக் வந்து ரொம்ப ட்ரை ஆக விட வேண்டாம். அது வந்து ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணும். அதனால கொஞ்சம் ஈரப்பதமாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தொடச்சிங்கன்னா பெட்டராக இருக்கும். அதே மாதிரி பேக் போடும்போது கண்ணோட அடிப்பகுதியில் போக வேண்டாம். கண் அடிப்பகுதியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டிங்கன்னா பெட்டர். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேக்கை க்ளீன் பண்ணிவிட்டு பார்க்கலாம். டேன்லாம் நல்லா குறைஞ்சிருக்கு. ஃபுல்லாக எடுத்துகிட்டு பார்க்கலாம். A few minutes later. ஸோ ரம்யாவோட ஃபேஸ் பாருங்கள். இப்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது ஃபேஸ். ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிளான ஒரு பேக் யூஸ் பண்ணி நம்ம டேனை கம்ப்ளீட்டாக போக்கிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதுக்கு எங்களுக்கு சொல்லுங்கள். அண்ணம்மா இன்ஸ்டியூட்டில் ஜாயின் பண்ண போகிறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸில். ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.